எல்லாமே இது பாருங்க, இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நடக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்கும். அது அவங்களுக்கு அதுக்கேத்தாப்புல, ஏன்னா நிறைய பணம் புழங்குற இடம். ஸோ அதனால அதுக்கேத்தாப்புல அங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும். திடீர்னு அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லீகலா இல்லீகல் 2024 தானே பேன் பண்ணிருக்காங்க. டம்மி ஸ்கூல் பேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. அப்போ இல்லீகல்னும் போது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா எப்படி? சரி, அங்க இருக்க ஆஃபீஸ் இப்போ நீட்டு கூட தான், கொஸ்டின் பேப்பர் லீக் கூட தான் இல்லீகல். அது கண்டிப்பாக நான் தெரியாமலாம் இருக்கும். எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி தான் சார். இது மேலோட்டமாக தெரிஞ்சும் தெரியாமல் போயிடும். ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸும் இதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நீட்டு இது கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் இருக்கிறாங்க. இதில் என்னன்னா பாதிக்கப்படக்கூடியது என்னன்னு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் வந்து பெருசாக பாதிப்பாங்க. ஏன் பாதிக்கிறாங்க? அவங்களோட நோக்கமே நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி அவன் டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். அவன் 11th அந்த ப்ராக்டிஸை பண்ணுறான் அந்த டம்மி ஸ்கூல் மூலமா அப்படின்ற அடிப்படையில் தானே அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சே தானே சேர்க்குறாங்க. அதில் என்ன பாதிப்பு வந்துட போகுது? பையனோட பாதிப்பு என்னன்னா, ஒரு 100 பேர் அந்த டம்மி ஸ்கூலில் சேர்றாங்கன்னா 100 பேருக்கும் நீட்டு சீட்டு கிடைச்சதா சார்? இல்லை. அதில் வந்து ஜேஇக்கு உள்ளே போயிடறானா? இல்லை. எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. 100ல் ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீதி 85 பேர் என்ன பண்ணுறாங்க? ஸ்கூல் லைஃபு போயிடுச்சு. 2 வருஷத்துக்கு உண்டான இந்த ஸ்கூல் லைஃபு போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போகக்கூடிய காரணமே என்ன நினைக்க, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அவங்க கூட அது சோஷியலைஸ் ஆகுறது, அது எல்லாமே போயிடுச்சு. அவன் தனி உலகத்துலேயே வந்து அவன் 2 வருஷமாட்டு இருக்கிறான். அவனால் இப்போ போய் ஸ்கூலில் போயிட்டு மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாட்டு தான் இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து கண்டிப்பாக மனதளவில் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதிலலாம் வந்து இது இல்லை. யாரெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பைரண்ட்டாக இருக்காங்க, இல்லை எப்படி தான் நான் பண்ணிவிடுவேன், அவனுக்கு ஆஸ் அ பேரண்டாக நம்மளும் ஜட்ஜ் பண்ண தெரியணும். இவனுக்கு வந்து முடியும் முடியாது அப்படின்ட்டு. சரி, நான் டம்மி ஸ்கூலை சப்போர்ட் பண்ணல. அப்படி டம்மி ஸ்கூல் தான் போகணும்னு நினைக்க அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை உள்ளே போடும்போது அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவன் எதுவும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுவான்னு நினைக்க, ஒரு சீட் வாங்கிட்டு அவன் பாட்டுட்டு அவனுடைய இலக்கு நோக்கி போயிடுவான். இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அவன் போகிறான் இவன் போகிறான்ட்டு நம்ம பசங்களையும் சேர்த்து விடணும் அப்படின்ட்டு அது உள்ள போய் மாற்ற பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே.